ரீல்ஸ்ல போட்ட ட்ரெஸ்ஸே போடுறியே, புதுசா ட்ரெஸ் போட்டு ரீல் போலாம்ல? இப்படி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லட்டுமா? நம்பர் 1, யாரோ ஒருத்தர் இன்ஃபுளுன்ஸ் பண்றதுனால மாசம் 4 ட்ரெஸ் 5 ட்ரெஸ் வாங்குற நாம உண்மையிலேயே அதனால ஹாப்பியா இருக்குமான கண்ணாடி முன்னாடி நின்னு கேள்வி கேட்டோம்னா பதில் தன்னால தெரியும் நினைக்கிறேன். நம்பர் 2, ஏரியாக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், அப்புறம் தெருவுக்கு இப்ப வீட்டுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஜஸ்ட் 9999 ஆஃபர் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ற நாம சோ இந்த டஃப்பான காம்படிஷன் வேர்ல்டுல சஸ்டைன் பண்ணி நிக்க முடியுமா? ப்ராடக்ட் அடிக்கடி ரினியூல் பண்ண முடியுமா? எல்லாத்தையும் தாண்டி இந்த கிளைண்ட் ஹேண்டலிங் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறோமா? நம்பர் 3, 5000 10,000 கொடுத்து 200 ml என்ன தேங்காய் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணா முடியல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்றதை நம்பி வாங்குற நாம ஏன் அது ஒரு நடிகரோ நடிகையோ யூஸ் பண்றது கிடையாது? அவங்க கிட்ட இல்லாத பணமா ஏன் அவங்க நடிக்கும் போது விக் யூஸ் பண்றாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? நம்பர் 4, நான் ஒரு பிரபலம், என்ன சுத்தி இருக்கிறவங்க யாரோ என் பேரை சொல்லி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாம சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஐயோ அம்மா போச்சு எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க என் பணத்தை மீட்டு தாங்க அப்படின்னு வெளியிலயும் சொல்ல முடியாம கமெண்ட்ல நிறைய பேர் கமெண்ட்ல கதறி எழுதிட்டு இருக்கிறோம். இந்த நிலைமை தேவையா? சோ யாரையும் பார்த்து யாரும் இன்ஃபுளுன்ஸ் ஆக வேண்டாம். ஒவ்வொருத்தரும் திறமையால தனித்துவம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை வளமையா இருக்கும்.